ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ரிவெஞ்ச் ஆஃப் த ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். சீசன் 1 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சீசன் 1 கேரக்டர்ஸ் நேமும் சீசன் 2 கேரக்டர்ஸ் நேமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் சீசன் 1 பார்த்திருந்தா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ ட்ராஷ் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ ஒரு நைட்டாவ மாறி இருப்பான். பயங்கர கஷ்டப்பட்டிருப்பான். அவனோட பிளட் லைனை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கும் வேம்பியருக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரியும் அவனுக்கும் டிராகன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாட் பேசும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட் தான் ஹீரோக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கும். இப்படி பல விஷயங்களை சீசன் 1ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்ப சீசன் 2 கண்டினியூ பண்ணலாம். எம்பையரோட சென்ட்ரல் ரீஜனோட நார்த்தன் ஏரியாவை காமிச்சிருப்பாங்க. அங்க டாபர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி இருக்க. அங்கிருந்து ஒரு பர்சனும் திரும்ப 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 நடக்குது. ஏன்டா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட லார்டான டால்மத் பயங்கரமா கத்திருப்பா. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாம திரும்ப திரும்ப விதைகளை காட்டுல விதைக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு தழுதல நைட்டோட நைட்டா எல்லா விதைகளுமே ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி ஃபார்மிங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு பேரனான டால்மித்தும் பயங்கரமா கத்த. அங்கிருந்து ரெண்டு பேருமே, தலைவரே நாங்க ஏற்கனவே அங்க காவலுக்கு ஆள் போட்டோம், பட் அப்படி இருந்து கூட இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, டால்மித்தும் வாய மூடி எது என்கிட்ட பேசாத, என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்காத அப்படின்னு அவனும் கத்த. முன்னாடி இருந்தவனும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது, இப்ப நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் ஏதாச்சும் மாறப்போதா? நம்ம குறிப்பிட்ட டைம்ல கண்டிப்பா விதைகளை போட்டே ஆகணும். இங்க இருக்கக்கூடிய மண்ணும் கிளைமேட்டும் நமக்கு ஏத்த மாதிரி கிடையாது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சுத்தி காடுகளும் மரங்களும் இருக்கனால குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நம்மளால ஃபார்மிங் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சப்போஸ் ஒரு வேளை அந்த டைம் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, முன்னாடி இருந்தவனும் தலைவரே ஆனா நம்ம கிட்ட ஆட்கள் கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்த. இத பார்த்த டால்மித்தும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. சப்போஸ் ஆட்கள் பத்தல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை சங்கிலி கட்டி இழுத்துட்டு போயிட்டு அவங்கள வச்சு வேலை வாங்க, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு சரியான டைம்ல விதைகளை விதைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திருப்பான். அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி போக, இத பார்த்த டால்மத்தும் எனக்கு தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது, இப்பெல்லாம் பிரச்சனைக்குரிய இடமா மாறிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பேசாம நான் மெச்சினரிய ஹையர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க, பக்கத்துல கூடிய காட்டை பார்க்கும்போது, ஆமா இந்த காடுன்னு எனக்கு ரொம்ப அமைதியா இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டால்மித் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி பெப்பர் ஜர்க்கின் ஃபுட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாய்ஸ் கேட்க, டேனியல் அங்க இருந்திருப்பான். ஆமா இது என்ன அப்படின்ட்டு அவன ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும்போது, அது பில்கிரமோட சர்டிபிகேட் அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பான். அது ஃபாதரான ஆண்டர்ஸ் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, டேனியலும் நீ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹானரபிளான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்திருக்க, அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா இங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இவ்வளவு எடுத்துட்டு வந்த நீ எதுக்காக ஒரு தீப்பெட்டியை கூட எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி கத்த. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பேர்கில்ஸ் மாதிரி அவன் நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இதை டேனியலும் பார்த்துட்டு பயங்கரமா கத்தியிருப்பான். இப்படி நீ பத்த வச்சு அந்த நெருப்புல நான் தக தகன்னு குளிர் காஞ்சிட்டாலும் விடிஞ்சிரும் அப்படின்ட்டு டேனியலும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் நீ தான் என் கூட வந்த, அப்படி இருக்கும்போதே நீ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போதே டேனியெல்லாம் கடுப்பாயிருப்பான். விளக்கண்ண நான் எடுத்துட்டு தான் வந்தேன், ஆனா நீ தான் உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை நெருப்ப பத்த வையே, இல்ல அப்படின்னா கண்டிப்பா போட்டு பொழந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்ணிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல கண்டிப்பா என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் ஸ்வாட் எடுத்திருப்பான். தலை தெரியாம ஒரு ரெண்டு வார்த்தை விட்டுருப்பேன், அதுக்குன்னு பட்டுன்னு ஸ்வாட் எல்லாம் எடுக்கலாமா? நான் உன் அடிமை தலை, நீ ஸ்வாட் எல்லாம் எடுக்கவே தேவையில்ல, பண்றா நாயே அப்படின்னா நான் பண்ண போறேன், எதுக்கு ஸ்வாட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மறைஞ்சிருந்தது போதும், நானும் ரொம்ப நேரமா நீ வெளியே வருவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீ என் கூட கண்ணை முச்சிதான் ஆடிட்டு இருக்க, வெளியே வர போறியாலே அப்படின்னு சொல்லி கேட்க. இத பிளாக்கும் டேனியலும் பார்த்திருப்பாங்க. இது ஒளிஞ்சிருக்கானா, யாராது அப்படின்னு பார்க்க கரெக்டா அந்த இடத்துல இருந்து ஒரு சில பேர் வெளியே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, பரவாயில்லப்பா நீ எங்களை கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு நல்ல ஷார்ப்பான கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இத டேனியல் பார்த்திருப்பான். மிரண்டிருப்பான். ஆஹா கொள்ளக்கார கூட்டம் மச்சி அப்படின்னு சொல்லி அவனும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. எங்களை மாதிரி பேண்டிட்ஸை பார்த்த உடனே எல்லாருமே தெரிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. ஆனா நீ என்ன தௌலத்தா கூப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு அங்கிருந்த தலைவனும் கேட்டிருப்பான். அண்ட் அவனும் உங்க ரெண்டு பேத்தி பார்க்கும்போது நல்ல விலைக்கு போற மாதிரி தெரியுது, உங்க ரெண்டு பேத்தி வித்து அப்படின்னா கண்டிப்பா நல்ல காசு பாத்துருவ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச, அதுக்கேத்த மாதிரி அவனோட ஆட்களும் நீங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க, உங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை வித்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் காசு அவங்களுக்கு தந்துருவோம், நாங்க கெட்டவங்க தான், தொழில் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இத ஹீரோ கேட்டுப்பான். சரி உங்ககிட்ட லைட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கொள்ளக்கார கூட்டமும் எது லைட்டரா எங்க கிட்டயா கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் உங்ககிட்ட தான் கேக்குறேன், இருந்துச்சு அப்படின்னா எடுத்து கொடுத்துருங்க, இல்ல அப்படின்னா நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அப்படின்ட்டு ஹீரோ ஸ்வாட் எடுக்க, அந்த கொள்ளக்கார கூட்டமும் பார்த்திருப்பாங்க. அந்த ஹீரோ தெளிவா சொல்லியிருப்பான். இந்த பாருங்க, நான் என் கிராமத்தை விட்டு வெளியே வரும்போது நான்
நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்தேன். எவனா இருந்தாலும் கண்டிப்பா விடக்கூடாது. அதுலயும் முக்கியமா என் பிரச்சனைக்கு நடுவுல எவனாச்சும் வந்தான் அப்படின்னா கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது. அதையும் தாண்டி வாழவே தகுதி இல்லாத பர்சனுக்கு நரகனா என்ன அப்படின்னு சொல்லி காட்ட போறேன்ட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். அந்த கொள்ளக்கார கூட்டத்தோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே வேற மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கொடூரமா அட்டாக் பண்ண வர ஆப்போசிட்ல எல்லாருமே பயத்துல நிக்க அப்படியே கட் பண்ணி ஒரு கொடூரமான சத்தம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருக்கும். கேட்டுக்கு பாதுகாப்பா 2 சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. ஆமா இன்னைக்கு என்ன இந்த காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கே, ஒரு மாதிரி அமைதியா இருக்கே, எது வேணாலும் டக்குன்னு உள்ள வரும் போல, எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கும். ஆமா உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா, ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். தூரத்துல யாரோ ஒரு பர்சன் குதிரை மேல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த குதிரையும் வேணுனே பயங்கரமா கத்த 2 காட்சுமே மிரண்டு போயிருப்பாங்க. ஆமா அது என்ன மான்ஸ்டா, அது என்ன அவ்வளவு கொடூரமா கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்க ஹீரோவும் பிளாக் அவங்கள கடிச்சிடாது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பிளாக்கும் பாத்தீங்கன்னா மூக்குல புகை விட்டு இருந்திருக்கும். நீங்க 2 பேருமே உங்களோட ஸ்பேரை வந்து கீழே இறக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட பேனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு சில பேண்டிட்ஸையும் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இது அங்க இருக்கக்கூடிய இந்த 2 காட்சுமே கேட்டுப்பாங்க. இது பேண்டிட்டா, நீங்க யார பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோவும் கைது பண்ணவங்களை அனுப்பி வைக்கும் போதே நடந்து வந்திருப்பாங்க. பார்த்த அந்த 2 சோல்ஜர்ஸுமே மிரண்டு போயிருப்பாங்க. அந்த பேண்டிட் கூட்டத்தோட முக்கியமான 3 பேத்தோட தலையை பாத்தீங்கன்னா தனியா எடுத்திருப்போம். அதை ஏதோ தாமிரத்துல போட்டு எடுத்துட்டு வர மாதிரி மத்தவங்களை பாத்தீங்க அப்படியே எடுத்துட்டு வர வச்சிருப்பான். என்னோட பேர் வந்து வால்ட். அது மட்டும் இல்லாம நான் ஜெட் ஃபேமிலியை சேர்ந்தவன். நான் ஒரு நைட் அப்படி இருக்கும்போது உங்களோட பேனை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஸ்வாட காமிக்க அண்ட் டால்மத்து ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டால்மத் சொல்லும் போது ஹீரோவும் சேச்சே அதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, நான் என்னோட கடமையை மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னடக்கமா சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஜெட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நைட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டால்மத்தும் அதான் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க நார்மலா உட்காந்து பேசலாம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், நீங்க ஒரு நல்ல நைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டே இந்த பக்கம் டால்மத்தை சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனை அமைதியா உட்கார 2 பேருமே பேச ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா நீங்க 9 கொள்ளக்காரங்களை கேப்சர் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோவும் 9 கொள்ளக்காரங்க கிடையாது 15 பேரு, 9 கொள்ளக்காரங்க, அது மட்டும் இல்லாம 6 தலைகள். இன்னும் ஒரு சில பேரு நடந்த சம்பவத்தை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது டால்மத்தோ பரவாயில்ல எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த பிளாக் இருக்கறத நான் நோட் பண்ணேன். ஒரு நைட்டா திறமை நிரூபிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அவன் சொல்லும் போதே ஹீரோக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு டார்கெட் பண்றான். அது மட்டும் இல்லாம என்ன வந்து ஃப்ரீயா வேலை வாங்க பாக்குறான். நான் ஒரு மெர்சனரி கிடையாது, நான் ஒரு நைட் அப்படி இருக்கும்போது எனக்கு ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் என்னால வேலை செய்ய முடியும். நான் பிடிச்ச பேண்டிட்கான காசை மட்டும் கொடுத்தா போது நான் கிளம்பிட்டே இருப்பேன். நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணமே நான் எனக்கு கேட்கக்கூடிய அந்த வாய்ஸோட ட்ரேஸ் தேடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். டால்மத்தும் ரீசெண்டா எங்களோட கிராமத்துல ரொம்ப வித்தியாசமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. வருஷத்தோட இந்த டைம்ல தான் விதைகளை விதைப்போம். ஃபார்மிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் இங்க பிரச்சனையே அங்கதான் இருக்கு. நாங்க போட்ட விதைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு. அது ஏன் காணாம போகுது, எப்படி காணாம போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு சில காட்சியும் பாத்தீங்கன்னா நியமிச்சோம். பட் அவங்களும் சடனா காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமா தெரியல. அதே சமயம் மத்த காட்ஸும் அந்த இடத்துக்கு எந்த ஒரு மான்ஸ்டோ இல்ல எந்த ஒரு மிருகமோ அந்த மாதிரி பார்க்கல. விதைகளும் சரி அதுக்கு காவலா அந்த காட்ஸும் சரி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு சில பேர் இதுக்கான காரணம் கண்டிப்பா வைல்ட் ஸ்பிரிட்டா இருக்குன்னு சொல்றாங்கன்ட்டு டால்மத் மென்ஷன் பண்ண இது ஹீரோ கேட்டுப்பான். இது வைல்ட் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வித்தியாசமா யோசிச்சிருப்பான். அப்படின்னு கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுக்குள்ள வைல்ட் பெரிஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு ஒரு குட்டி பொண்ணு அதை எடுத்துட்டு இருந்திருப்பா. கண்டிப்பா இது அம்மாக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது காட்டுல வித்தியாசமான சத்தம் கேட்டுக்கும். ஆமா சத்தம் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க பயந்துருப்பா. ஏன்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவத்தோட ஒரு பெரிய கண்ணோட ஒரு உருவம் வந்து நிக்க இத பார்த்து அந்த பொண்ணு பயத்துல கத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பழக்குடையெல்லாம் செதறி கிடக்க இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மான்வாவோட இந்த சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது நான் பழைய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.